அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. வரப்போற 23ஆம் தேதி மதுராந்தகம் ஒரு பெரிய உரை அப்படிங்கிறது மோடி அவர்கள் தலைமையில நடக்க போகுது. ஸோ அவர் வர்றதுக்குள்ளார இந்த 2 நாட்கள்ல மட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள கூட்டணிஸ் அப்படிங்கிறதெல்லாம் டோட்டலா ஃபிட் பண்ணி செட் பண்ணி கண்டிப்பா இந்த ஓட்ட உடச்சல் எல்லாத்தையுமே அடைச்சி என்ன நடக்கும், யார் யார் கூட்டணி அப்படிங்கிறது மோடி அவர்களுடைய தலைமையில இருக்கும் அப்படிங்கிற வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ மோடி அவர்களால் இந்த அண்ணாமலை அவர்களை கையில் வச்சுக்கிட்டு களமிறக்கப்பட்டு அவரை வச்சு தான் இங்கே மூவ் ஆன் அப்படிங்கிறது ஃபுல்லாக டோட்டலாக பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக மோடி அவர்கள் நம்புறாரு. மோடி அண்ட் அமித்ஷா இவர்கள் 2 பேரை தவிர அண்ணாமலையுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கன்ஃபார்ம். மற்ற எல்லாருக்கும் பாஜகவில் இருக்கிற நபர்களுக்கே பாஜகவே இவரால் தான் வளருதுன்னு தெரிஞ்சாலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். வயிற்று புகைச்சல் இருக்கும் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படி நினைக்கிறவங்கள நீங்க என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க? இப்போ என்ன கேட்டீங்கன்னா, நீங்க யாரு என்னதான் புகைச்சல் விட்டாலும் பரவாயில்ல, நீங்க 1000 சொன்னாலும் பரவாயில்ல, அவர் என்னதான் நீங்க திட்டினாலும் பரவாயில்ல, மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு அவர் யாருன்னு புரியும். ஸோ அண்ணாமலை இஸ் ஆல்வேஸ் கிரேட் அப்படின்னு நான் சொல்வேன். நீங்க என்ன சொல்வீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அண்ட் எடப்பாடியார் தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்லி முதல் கட்ட தேர்தல் அறிக்கை அப்படின்னு ஒரு 5 அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. இது பேசும் பொருளாக இருக்கும் பட்சத்துல மற்ற கட்சியினர் இதை பார்க்கும்போது என்னென்ன பேசுறாங்க அப்படிங்கறத பத்தி பேசுவோமா? ஸோ எல்லாரும் என்ன சொல்றாங்க, அவருக்கு மூளையே கிடையாது, அவருக்கு அந்த மண்டக்குள்ள ஏதாவது இருந்தா தானே புதுசா யோசிப்பாரு. இது யார் சொல்றா? சேகர் பாபு சொல்றாரு. இதெல்லாம் அப்பதானே அவங்க சொல்லுவாங்கன்னு. அப்படி என்ன திமுகவை பார்த்து இவர் அடிச்சாங்க, காப்பி அடிச்சு விட்டாரு, இவங்க எதுக்கு எல்லாரும் வாய் பேசுறாங்க அப்படிங்கறத நான் சொல்றேன் பாருங்க. சோ மொத்தமா 5 தேர்தல் அறிக்கை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். முதல் அறிக்கை என்னவாக இருக்கு? திமுக மகளிர் உரிமை தொகை அப்படிங்கறது 1000 ரூபாயா கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த திட்டம் முதல்ல அமல்படுத்தப்படுது அப்படிங்கிறது தெரியும் போதே அது ஒரு பெரிய ஷாக்கா இருந்துச்சு. என்னன்னா, ஒரு பக்கம் ஓகேப்பா பெண்களுக்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குட்டி ஹாப்பினஸ் இருந்தாலும் இது அடுத்தடுத்து கட்சிகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வரும் சூழ்நிலைன்றது கண்டிப்பா இருக்கும். நான் ஏன் சொல்றேன்னா, ஜெகன்மோகன் ரெட்டி இப்போ ஆந்திரால ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் ஆரம்ப காலகட்டங்கள்ல ஐ திங்க் 1500 ரூபான்னு நினைக்கிறேன் முதியோர்களுக்கு பென்ஷன்ஸ் அப்படிங்கறத கொடுத்துட்டு இருந்தாரு. ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீம்ஸ் அங்க இருக்கும்போது அடுத்தது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அப்புறமா இவர் சந்திரபாபு நாயுடு இருக்கிறாரு இல்லையா, இவர் பதவி இருக்கும்போது அதுக்கு முன்னாடி அவர் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாரு, நான் அப்படியே டபுள் பண்றேன், 4000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு. ஸோ இது என்னவாக ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ 4000 ரூபாயா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இது ஒரு பெரிய ஹைப் எடுக்குது. இப்போ இங்க இருந்த அமௌண்ட் ஒரு 1500 2000 ரூபாய்ங்க, 4000 ரூபாய்ங்க. யோசிச்சு பாருங்க. இது அடுத்து இப்போ நெக்ஸ்ட் தேர்தல் அறிக்கைக்கு என்ன பண்ணுவாங்க? இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி என்ன பண்ணுவாரு? ஐயோ அவர் 4000 கொடுத்தாருல்ல, நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு 1000 ரூபாய் ஏற்றுவோம், இல்லை ஒரு 500 ரூபாய் ஏற்றுவோம். இது உங்களுக்கு லிட்டரலாக புரியுதா? இது குறைய போகிறது கிடையாது. இப்போ இதை விட அதிகமாக, ஏன்னா பயனடைகிறவங்க அதிகம். சும்மா நம்மளுக்கு ஒரு 4000 ரூபாய் வருதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. சும்மா ஒரு 3000 ரூபாய் வருதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. ஆந்திரா கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்குது, ஸ்டில் பென்ஷன்ஸ் அப்படிங்கிறது வாங்கிட்டு இருக்காங்க. பட் தமிழகத்தில் அவ்வளோ கொடுக்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 1000 ரூபாய் நான் நினைக்கிறேன். கரெக்டாக இருந்தேன்னா ஐம் நாட் ராங், 1000. ஸோ இப்போ பெண்களுக்கான உரிமை தொகை அப்படிங்கிறதும் 1000 ரூபா தான். ஸோ இந்த மாதிரி போகும்போது இப்போ இந்த உரிமை தொகை கொடுக்குறேன் அப்படிங்கிறதே கண்டிப்பாக பக்கத்து ஸ்டேட்டை காப்பி அடிச்சு தான் அவர் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாருங்கிறது ஒரு பக்கம் சினாரியோ, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ எடப்பாடியார் இந்த 1000 ரூபாய்க்கே இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, நம்ம 2000 ரூபாய் கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர தீவிரமாக யோசிச்சு 2000 rupees அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த பெண்களுக்கு இது கொடுக்கறதுனால என்னவாக இருக்கும்? இது கடன் சுமையா மாறிடாதா? ஏற்கனவே பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க, நிதி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல இதெல்லாம் எதுக்குங்க, இந்த மாதிரிலாம் எதுக்குங்க செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது எடப்பாடியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க இன்னைக்கு என்கிட்ட கேள்வி கேட்குறீங்களே, அதே மாதிரி தேர்தல் அறிக்கையை வாசிக்கிறதுக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் வாசிப்பார். அந்த நேரத்துல நீங்க ஏற்கனவே கொடுத்திருந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றல, இப்ப என்ன புது வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா? தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. இது மட்டும் இல்லாம, நாங்க ஆட்சியில் இருக்கும் போது, எங்களுடைய கையில ஆட்சி இருக்கும் போது 5,15,000 கோடி அளவுக்கு கடன் சுமை அப்படிங்கிறது இருந்துச்சு. ஏன்னா இந்த கொரோனா லாக்டவுன்லயும் நாங்க அது எல்லாத்தையுமே ஈடுகட்டி எங்களால சமாளிக்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு எங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்துச்சு, நாங்க பாத்துக்கிட்டோம். ஆனா இந்த அரசாங்கத்துக்கிட்ட அப்படி கிடையாது. இப்போ வரைக்கும் இப்போதைக்கு யோசிக்கும் போது இந்த சினாரியோஸ் வரைக்கும் அப்படின்னு பார்த்தா, நாங்க வாங்கி வச்சிருந்தா 5,15,000 கோடியையும் தாண்டி இந்த 5 வருட காலத்துல இப்போதைக்கு 5 லட்சம் கோடி கிட்ட கடன் அப்படிங்கறத வாங்கி வச்சிருக்காங்க. நாங்க வச்சிருந்த கடனை விட
அப்படியே டபுள் மடங்கு கூடி இருக்குது. அதுக்கு வேற அவங்க வந்து தனியாக நிதி பற்றாக்குறையை குறைக்க ஒரு பெரிய டீம் செட் பண்ணுறோம், இந்த இந்த கடனையே நாங்கள் இல்லாமல் பண்ணுறோம், அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னத்தையோ பேசிட்டு இப்போ நாங்கள் வாங்கி வச்சதை விட எக்கச்சக்க அளவுக்கு அதிகமான கடன் தான் வாங்கியிருக்கிறாங்கன்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த தமிழகம் அப்படிங்கிறது புதுசாக பிறந்து முதல்ல எடப்பாடி கையில் போச்சு, அவர்கிட்ட முதல்லையே இவ்வளோ கோடி கடன் வாங்கியிருக்காருன்றதெல்லாம் கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவோ ஆட்சியாளர்கள் வந்திருக்காங்க, எத்தனையோ ஆட்சிகள் நடந்துச்சு. எல்லா ஹிஸ்ட்ரிஸையும் தோண்டி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாகவே 5,15,000 கோடியாக தான் இவங்களுடைய ஆட்சி காலத்தில் கடன் இருந்திருக்கு, டோட்டலாக எல்லாத்தையும் சேர்ந்து. ஆனால் முதலமைச்சராக பதவியேற்ற மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய 5 வருட காலத்தில் இந்த 5 இயர்ஸில் மட்டும் 5 லட்சம் கோடினா எவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்ட். சரி, ஓகே, இது வந்து அவர் பதிலடி அப்படிங்கிறது கொடுத்துட்டாரு. எங்ககிட்ட கெப்பாசிட்டி இருக்குது, 2,000 ரூபா கடனா அப்படி இல்லையா, ப்ராஃபிட்டா இல்லை லாஸாங்கிறத நாங்கள் பார்த்துக்குறோம், நிதி பற்றாக்குறை இருக்கா இல்லையான்றத நான் வந்து என்னால் முடியும் அப்படிங்கிறாரு எடப்பாடியா. ஓகே, இது அவருடைய பக்கம் விட்டுருவோம். அடுத்து, பெண்களுக்கு நகர்ப்புற பேருந்து ஃப்ரீ அப்படிங்கிறது இப்போதைக்கு ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய திட்டத்தில் இருக்குது இல்லையா. ஸோ ஆண்களுக்கும் இந்த திட்டம் வந்து அமல்படுத்தப்படுது, அவங்களுக்கும் இதுக்கப்புறம் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாரு. என்ன கேட்டிங்கன்னா உண்மையாக ரொம்ப 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 நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்வேன். பிகாஸ் ஈவன் நான் ஒர்க் பண்ணும்போது என் கூட நிறைய பசங்க, பேச்சுலர் பசங்க, என் கூட இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம எப்படி ஊரை விட்டு ஊரை வந்து இங்கே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தோமோ, நம்மளுக்கு ஒரு ஃப்ரீயாக இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அந்த டைமில் நம்ம நினச்சிருந்தோமோ, ஆண் பசங்களும் அதே மாதிரி தான். என் கூட இருந்தவங்க நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, நம்ம பஸ்க்கே இவ்வளோ ஆகுது, இவ்வளோ செலவாகுது, இந்த ஃபுட்டுக்குன்னு இவ்வளோ. உங்களுக்கு புரியுதா? அப்படி தானேங்க மிடில் கிளாஸ் லைஃப், அப்படி தானேங்க வந்து ஊரை விட்டு ஊரை வந்து பிழைக்கணும்னா வாடகை கட்டணும், சாப்பிடணும், பஸ் சார்ஜ் இருக்குது, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. ஈஸியாக சொந்த வீடு வச்சுக்கணும், நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரே ஒரு செலவுன்னு போயிடலாம். இப்போ வீடே இல்லாமல் ஊரை விட்டு வீடு வந்தவங்களுக்கு நிலைமை என்னவா இருக்கும்? வீடும் சாப்பாடும் பஸ் பேரும் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் ஊருக்கு அப்பப்போ போயிட்டு வரோம்னா எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய இதுவாக இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் ஆண்களுக்கும் ஃப்ரீ அப்படிங்கிறது உண்மையாகவே ஆண்களுடைய ஓட்டுவருக்கு வருமாங்கிறத கேட்டிங்கன்னா எனக்கு ஷுவராக தெரியல. பட் இந்த திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பர். பெண்களுக்கும் தாண்டி ஆண்களுக்கு, அதுவும் இந்த ரொம்ப கஷ்டப்படுற பசங்க நிறைய பேர் இருக்காங்க, நான் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன். அவங்களுக்குலாம் ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். நல்லா இருங்க சாமி அப்படின்னு எடப்பாடியாக ஒரு வாழ்த்தை சொல்லிடுவோம். அடுத்ததா 5 லட்சம் பெண்களுக்கு 25,000 மானியத்துடன் ஸ்கூட்டி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறது 150 நாளாக மாற்றக்கூடிய திட்டமாக நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி இல்லாமல் வீடு இல்லாமல் இருக்கிற நிறையா குடும்பங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கும் திட்டம் அப்படிங்கிறதையும் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையாக சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிற கேள்விக்கு தான் அவர் சொல்லிட்டாரு. என்னால் முடியும், நான் வந்து மேனேஜ் பண்ணிப்பேன், எங்களுக்கெல்லாம் அந்த கெப்பாசிட்டி இருக்குது, நீங்களாம் அதெல்லாம் பற்றி யோசிக்க வேணாம் அப்படின்னு வாயை மூடி விட்டாரு. பொறுப்போம், பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பேசுவோம். நெக்ஸ்ட், அண்ணாமலை அவர்கள் தரமான ஒரு சம்பவம் அப்படிங்கிறது தமிழக அரசாங்கத்தை நோக்கி பொழுக்குன்னு அடிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு நல்லா கேளுங்க. கோயம்புத்தூரில் அவிலா கான்வென்ட் ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு ஸ்கூல் இருக்குது. இந்த ஸ்கூல்ல இருந்து ஹைதராபாத்க்கு என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளீட்டாக ஸ்கூல் பேண்ட் காம்படிஷன் அப்படின்னு நடக்குது இல்லையா, இதுக்காக ஹைதராபாத் போயிருக்காங்க. அவங்க எல்லாமே விளையாண்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இவங்க தான்ப்பா, சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இவங்க போய் அங்கே விளையாடுற பிளேஸ் ஹைதராபாத், ஓகேவா. இது வந்து டோட்டலாக தெலுங்கானாவோட கண்ட்ரோல் இல்லையா. ஸோ இந்த இடத்துல போய் விளையாண்டுட்டு வந்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் வாங்கிட்டாங்க. இவங்க நெக்ஸ்ட்டு இப்போது ஐ திங்க் January 24 அப்போ வந்து டோட்டலாக நேஷனல் வைஸில் நடக்க போகிற இந்த காம்படிஷனில் இந்த ஸ்கூல் போகும், தமிழகம் சார்ந்து இந்த ஸ்கூல் போகும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அதுவும் முதலிடம் வந்திருக்கிறாங்க இல்லையா. ஸோ கண்டிப்பாக இவங்க தான் அங்கேயும் நேஷனல் லெவலையும் இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் எக்ஸ்பர்ட் ரிவ்யூவில் நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோம், இவங்க ஃபஸ்ட்டு கிடையாது, இவங்க 3rd ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதை வந்து பாருங்கள், நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இவ்வளோ விளையாண்டோம், இப்படிலாம் நாங்கள் பண்ணோம், எங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர்கள் ஒரு வீடியோ வெளியிட அந்த வீடியோஸை டேக் பண்ணி அண்ணாமலை அவர்கள் பொழுக்குன்னு கேள்வி கேட்குறாரு. இதில் தெலுங்கானா கவர்மெண்ட்னுடைய அந்த பிடி எதுலையோ பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம், என்னவோ ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தட் இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு. இது நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா தமிழக அரசாங்கம் கண்டிப்பாக அழுத்தம் கொடுத்தே ஆகணும். தமிழக அரசு கொடுக்குற அழுத்தம் அப்படிங்கிறது அவங்க உடனே அவங்க என்ன அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க உறுதி பண்ணணும், தயவு செய்து இது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பயங்கரமான ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு. இதை முன்னிலைப்படுத்தி இது சிறப்பாக முடிச்சு கொடுப்பாங்களா, தமிழக அரசினுடைய ஒரு முயற்சி அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல, பொறுத்து இருந்து பார்ப்போம். பட் மக்களுக்கான பிரச்சனைகள் அப்படின்னு ஒன்று வரும்போது அண்ணாமலையினுடைய
ரீதியில் அண்ணாமலை கையிலேருந்து ஒன்று வருதுன்னு வைங்களேன், அது கன்ஃபார்ம் சக்ஸஸை நோக்கி போகும், இல்லை பேசும் பொருளாக ஆக்கி விட்டுரும், வைரல் ஆகிடும். இப்போ நம்ம பேசுகிறோம், இப்போ என்னுடைய வீடியோஸ் எவ்வளோ பேர் பார்ப்பீங்க, நீங்கள் ஒரு 4 பேர்கிட்ட பேசுவீங்க. ஸோ இது எப்படி ஒரு பயங்கரமாக போகும்ல, அதுக்கு தான் அண்ணாமலை வேணும், அண்ணாமலை தான் அதுக்கு தான் வேணும். நம்ம என்ன வேணால் சொல்லலாம். ஸோ ஓவரால் நான் வீடியோஸை முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதை பார்த்ததுக்கப்புறமா என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.